Good morning to all. நாம் நம்முடைய தாய்மொழி தமிழ் தாய்மொழியைத்தான் முதலில் மதிக்க வேண்டும். தாய்மொழியில்தான் முதலில் பேச வேண்டும். தாய்மொழி என்பது கண்ணுக்கு சமம். ஆனால் ஆங்கிலம் உலகம் முழுவதும் பரவி இருக்கும் மொழி. அதனால் தமிழ் வழியாக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கும் வெளிநாடுகளில் பணிபுரியவும் வெளி மாநிலங்களில் தொடர்பு கொள்ளவும் ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழி. அதனால் நம் தாய்மொழியான தமிழ் வழியாக ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டால் நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் நம்ம இப்போ ஆங்கில வகுப்புகளை நடத்திக்கிட்டு வர்றோம். இன்று நாம் பார்க்க போவது என்ன அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் மளிகை பொருள்கள். அதை பற்றி நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் ஆங்கிலத்தில் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்னு கேட்குறீங்களா? கேட்டரிங் கோர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. சம்பளம் யாருக்கு என்றால் கேட்ரிங் படித்தவங்களுக்கு. கப்பலில் போய் கேட்ரிங் படிச்சுட்டு கப்பலில் சமையல்காரராக போனால் அவருக்கு மாதம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம். எந்த ஜனாதிபதிக்கும் 10 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடையாது. அதற்கு இந்த கேட்ரிங் என்ற படிப்பை 10வது முடித்து விட்டு போகிற மாணவர்களுக்கு கேட்ரிங் கல்லூரி, அந்த கல்லூரியில் காலேஜில் போனீங்கன்னா இது கிடைக்கும். இந்த பொருள்கள்லாம் தெரிஞ்சால் இங்கிலீஷில் இன்றைக்கே தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டோம்னா ஆங்கிலத்தில் அந்த படிப்புக்கு சேரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லி நடத்துவாங்க. இப்போ மளிகை பொருள்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கே அங்கே போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கிராசரிஸ் அப்படிம்பாங்க. அப்படி சொன்னாங்கன்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா கிராசரிஸ்னால் என்னென்னே தெரியலையே அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்போம். அப்படி தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதை இங்கே நான் உங்களுக்கு முடிஞ்ச வரை அறிமுகப்படுத்திடுறோம். இது தொடர்பான 2-3 வகுப்புகள் இருக்குது. இது முதல் வகுப்பு. எப்படின்னா, இது இன்றைக்கி ஒரு 12 பொருள்களுடைய பேரை நம்ம சொல்லித்தரோம். அதுக்கடுத்து வகையாக, அதாவது இந்த பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா, அது தனி, பருப்பு வகைகள்லாம் தனியாக, அப்புறம் காய்கறிகள்லாம் தனியாக, இப்படியான அந்த இலை வகைகள் கீரை மாதிரி எல்லாம் இருக்குல்ல, கொத்தமல்லி புதினா அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் தனியாக ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதையெல்லாம் பொருள்களை கொண்டு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். Now we are going to see the names of groceries in this class. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முதல் இது என்னென்னா சீரகம். சீரகம் எது? இதை கிட்டக்க சொல்ல சொல்லுவேன். இப்போ கிளாஸில் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு பேர் தான் சீரகம். நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் கேட்டால் தப்பாக மாற்றி எடுக்கக்கூடாது. நான் இதை வரிசையை மாற்றி வச்சுருவேன். இப்போ என்ன சீரகம், இதன் பேர் என்ன ஆங்கிலத்தில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எழுதுனது சீரகம். கியூமின்னா சீரகம். அடுத்து இது என்ன? சோம்பு. இது சோம்பு. தமிழில் சோம்பு, ஆங்கிலத்தில் என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன். சோம்பு. அனீஸ், ANISE. அனீஸ்னா சோம்பு, அனீஸ். மூன்றாவதாக பார்க்க போவது கடுகு. கடுகுக்கு ஆங்கிலத்தில் என்ன? இங்கிலீஷில் மஸ்டர்ட், MUSTERED. மஸ்டர்ட், கடுகு. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெந்தயம். இதுதான் வெந்தயம். வெந்தயம் எப்படி, என்ன சுவையில் இருக்கும்? வெந்தயத்தை வாயில் போட்டால் என்ன பண்ணும்? இனிக்குமா கசக்குமா? இனிக்குமா? இந்த போடுறேன் வாயில், கசக்கும். வெந்தயம் ஃபெனுக்ரீக், FENUGREEK. ஃபெனுக்ரீக், வெந்தயம். நெக்ஸ்ட் ஒன் இஸ், இது எல்லாருக்கும் தெரியும், மிளகு. சொல்லுங்கள் இங்கிலீஷில். மிளகுக்கு இங்கிலீஷில் என்ன? அது மட்டும் தெரியும். ஏன்னா கடையில் அங்கே போய் ஆம்லெட் போட்டு ஆஃப் ஆயில் போடும்போது பெப்பரை போடுங்க. இதை சொல்லி பழக்கமாக போச்சு. பெப்பர், PEPPER, பெப்பர்.
அது மிளகு. நெக்ஸ்ட் ஒன், இது பேர் என்ன? ஏலக்காய். ஏலக்காய்க்கு பேர் என்ன? ஏலக்காய்க்கு பேர் இங்கிலீஷில் என்ன தெரியாது. காடமம். CARDAMOM. காடமம்னா ஏலக்காய். நெக்ஸ்ட் ஒன், பட்டை. பட்டைக்கு இங்கிலீஷில் என்ன? பட்டைக்கு தெரியாட்டி தெரியல. பட்டைக்கு வந்து சொல்கிறேன் கேளுங்க. சின்னமன். CINNNAMON. சின்னமன், பட்டை. அதுக்கடுத்து கிராம்பு. கிராம்பு அல்லது லவங்கம். கிராம்பு அல்லது லவங்கம், இதை பார்த்துக்குங்க பாட்டில். கிராம்பு அல்லது லவங்கம். இதுக்கு பேர் என்ன இங்கிலீஷில்? க்ளவுஸ். CLOVES. க்ளவுஸ். அதுக்கடுத்து கசகசா. கசகசா எதோடு போட்டு என்ன பண்ணுவாங்க? கசகசா வச்சு கறி குழம்பு வைக்கிறதுக்கு எதோடு போட்டு அரைப்பாங்க? பட்டையோடையா? தேங்காயோடு போட்டு அரைப்பாங்க. அதுதான் கசகசா. கசகசாக்கு என்ன தெரியுமா இங்கிலீஷில்? பாப்பி. POPPY. பாப்பி ஏன்னா கசகசா. அதுக்கடுத்து இது தெரியும் உங்களுக்கு. இது என்ன? மிளகாய். மிளகாய்க்கு என்ன இங்கிலீஷில்? சில்லி. அது தெரியுது. CHILLY. சில்லி. CHILLY. அதுக்கடுத்து மல்லி. இதை பார்த்துங்க. மல்லின்னா என்ன? அதுக்கு இங்கிலீஷில் என்ன மல்லின்னு? மல்லிக்கு தெரியாது. கொரியாண்டர். CORIANDER. கொரியாண்டர்னா மல்லி. அதுக்கப்புறம் லாஸ்ட் இருக்குது மஞ்சளுக்கு இங்கிலீஷில் என்ன? டர்மரிக். TURMERIC. டர்மரிக்னா மஞ்சள். I am going to repeat it once again. சீரகம், cumin, சோம்பு, அனீஸ், கடுகு, மஸ்டர்ட், வெந்தயம், ஃபெனுக்ரீக், மிளகு, பெப்பர், ஏலக்காய், காடமம், பட்டை, சின்னமன், கிராம்பு, க்ளவுஸ், கசகசா, பாப்பி, மிளகாய், சில்லி, மல்லி, கொரியாண்டர், மஞ்சள், டர்மரிக். Now I am going to call one student who is studying in the higher standard. Please come. மிர்ஷியனாவா? சரி, அது என்ன பேருன்னு தெரியல. சரி, யூ டேக் ஃபெனுக்ரீக் எடுங்க. டேக் ஃபெனுக்ரீக். Show it to the students. Fenugreek, very good. Take cardamom. ஏலக்காய்னு எழுதியிருக்கலங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் வாங்க. தப்பாக எடுத்துட்டாங்க, 2 தப்பு. ஒரு ஆளுக்கு ஒரு 4 கேள்வி கேட்போம், போதும். Next come. Kavinilavan, come. Kavinilavan, please take anise.
அனீஸ். ஆ, வெரி குட் வெரி குட். அனீஸ். 4 கேட்பேன். அனீஸ், வெரி குட். கொரியாண்டர். டேக் கொரியாண்டர். வெரி குட் வெரி குட், தட்ஸ் கரெக்ட். டேக் பாப்பி. பாப்பி. தட்ஸ் ஆல்சோ கரெக்ட். அண்ட் ஒன் மோர் திங், ஒன்றே ஒன்று தான் இருக்குது பாக்கி, அது சொல்லிடுறானுங்க. டேக் க்ளவுஸ். க்ளவுஸ். கிராம்பு. வெரி குட். கிராம்பு எடுத்தீங்களா, எடுத்து எடுத்தீங்க? கிராம்பு தான், ரைட். வெரி குட். கிராம்பு. கிளாஸ். அமுதரசன், ப்ளீஸ் கம். அமுதரசன், டேக் டர்மரிக். டர்மரிக். தமிழில் சொல்லக்கூடாது, அவங்க இங்கே பார்த்துட்டு எடுக்கிட்டு. வெரி குட். put it on the table. One is correct. Cumin. Cumin. Correct, that is also correct. Pepper. 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 It is also correct. One more thing. கிராம்பு. கிராம்புங்கிறேன், சே சாரி. சின்னமன். 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 இதுக்கு பேர் தான் பட்டை எடுக்கிறது. பட்டையை எடுத்து விடுவேன்னு சொல்கிறோம்ல, அதான் இது. பட்டையை எடுத்துட்டார் இவர். பட்டையை கிளப்பிட்டார் இவர். கை தட்டுங்க, பட்டையை கிளப்புனது. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த கைல்விழி. கைல்விழி, ப்ளீஸ் டேக் மஸ்டர்டு. மஸ்டர்ட். வெரி குட். ப்ளீஸ் டேக் கொரியாண்டர். 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 that is very good. Please take anise. That is also correct. Please take cardamom. 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 Very நாள் வந்துருச்சு. Very good, claps. Next student. வெண்பா. எத்தனை பா இருக்குன்னு தெரியுமா மொத்தம்? பாக்கெட் எத்தனை? அதில் முதல் பா உங்கள் பேர். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. போதும்பா, உங்கப்பா. 4 பா இருக்கு. சரி, வெண்பா சொல்ல போகிறேன் இப்போ. மஸ்டர்ட். டேக் மஸ்டர்ட். வெரி குட். டேக் சின்னமன். டேக் சின்னமன். cinnamon. Very good. Take chili. Chili. Very good. Take coriander. Coriander. ஒன்று அதிகமாக உங்களுக்கு ஒன் மோர் இன்னும் கேட்க போகிறோம். டேக் cumin. 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 எடுக்கும்போது cumin தான் இருக்குது. வெரி குட். கிவ் அ கிளாப். கிவ் அ கிளாப்னு சொன்னாலும் சரி தான், ஒழுங்காகவே கை தட்ட மாட்டேங்க. கிவ் அப்ளாஸ் அப்படின்னு சொன்னாலும் கை தட்டுறது, அப்ளாஸ்னாலும் கை தட்டுறது. கிளாப்பு, அப்ளாஸ் 2 பேர் இருக்குது கை தட்டுறதுக்கு. Now I am going to rearrange it. I am going to ask her to arrange it.
One student, please. One teacher, please come. One teacher. I am calling one teacher. ஒரு ஆசிரியர் வருக. வாங்க. Refer the blackboard and rearrange it as it is. கரும்பலகையை பார்த்து அதில் உள்ளபடி அதை அடுக்கவும். வாங்க, அது டீச்சராக முதல்ல முடியும். டீச்சர் செய்யுங்க. எந்த வாங்க நீங்கள் தான் வந்து வீட்டில் அடுப்படிக்குள்ள அடுக்குங்க. அஞ்சரை போட்டியாக நினச்சிக்கிட்டு அடுக்குங்க. போங்க. நீங்கள் செய்ய போகிறீங்க, அவங்க பார்க்க போகிறாங்க. இப்போ இது இந்த ஆர்டர். யூ நவ் யுவர் டீச்சர் பேர் நவ் யுவர் டீச்சர் ஸ்வேதா இஸ் கோயிங் டு rearrange the glossaries on the table as they are in blackboard. The order. இந்த கரும்பலகையில் உள்ள வரிசைப்படி இந்த மளிகை பொருட்களை அவர்கள் அடுக்குவார்கள். அடுக்குங்க. நீ சொல்லிக்கிட்டே அடுக்குனா நல்லாயிருக்கும். சும்மா அடுக்குனீங்கன்னா எப்படி? அது அந்த கதை தான் இல்லையே. சாப்பிட்ற டீச்சர்னு சொல்லிட்டாங்க அப்போவே. என்னது அதுவே தெரியாதா? பச்சையாக இருந்தால் சோம்பு, இது வந்து சீரகம். சீரகம் சோம்புன்னு தெரியல. சரி, இப்போ சொல்லுங்கள். அடிக்கிட்டா பத்தாது. இங்கேருந்து இங்கிலீஷில் சொல்லிக்கிட்டு போங்க. இதை பார்த்து சொல்லிட்டு போங்க. அப்படியே சீரகம் சோம்பு. இதுதான் இங்கிலீஷா? சீரகம் சோம்புறீங்க, இங்கிலீஷில் சொல்லுங்க டீச்சர். இதை பார்த்துருங்க. இங்கே தான் பார்க்குறீங்களே. கியூமின், அனீஸ், மஸ்டர்ட் அப்படி சொல்லிட்டு போங்க. கியூமின், அனீஸ், மஸ்டர்ட், ஃபெனுக்ரீக், பெப்பர். பயந்து அதையும் தள்ளி குப்பரை கொட்டி பிடிங்க. இவருக்கு பெப்பர், சின்னமன், க்ளவ், பாப்பி, கொரியாண்டர், அடுப்படிக்குள்ளே நான் கூட வீட்டு அடிப்படிக்குள்ளே கூட நான் போனது இல்லையா. ஏன் தான் பாடுபடுத்தல கொண்டாந்து வச்சு அப்படிங்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த blackboard ஆர்டர் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க. டப்பாவோடைய Now I am going to show you. You tell the name. சரி, இதெல்லாம் சேர்த்து வைக்கிற இடம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் சேர்த்து வைக்கிற இடத்துக்கு பேர் என்ன? அஞ்சரை பெட்டி. அஞ்சரை பெட்டி. இதுக்கு பேர் இங்கிலீஷில் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் அஞ்சரை பெட்டி இன் இங்கிலீஷ்? அஞ்சரை பெட்டி ஸ்பைஸ் பாக்ஸ். ஸ்பைஸ் பாக்ஸ்னா அஞ்சரை பெட்டி. இதையெல்லாம் சேர்த்து வைத்திருக்கும் பெட்டி அஞ்சரை பெட்டி. Now I am going to show you the grocery. You please tell the English name of this grocery. ஒரு ஆளை கேட்க போகிறேன். What is this? English name of grocery. What is this? Cardamom. Cardamom இல்லை, cardamom. What is this? Turmeric. Turmeric இல்லை, turmeric. What is this? Chilli. Chilli இல்லை, chilli.
சரி. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் திஸ்? இன்னும் தெரியல. திறந்து வாயிலே போட்டு திரும்பி வரும். கொரியாண்டர். வெரி குட். கொரியாண்டர். கொரியாண்டர். வாட் இஸ் திஸ்? பாப்பி. தட் இஸ் கரெக்ட். வாட் இஸ் திஸ்?